வணக்கம். வேல்மாறல் அற்புதம். வேல்மாறல் என்பது முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மகா மந்திரமாகும். மாறல் என்றால் மாற்றம் அல்லது வளமான நிலை என்று பொருள்படும். முருகப்பெருமானின் கையில் உள்ள வேல் நமது வாழ்வில் துன்பங்களை விலக்கி வளமான மாற்றத்தை கொடுக்க வல்லது. அந்த வேலின் மகத்துவத்தை அருணகிரிநாதர் வேல் வகுப்பில் பாட அதனை தொகுத்து வேல் மாறலாக வழங்கியுள்ளார் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள். வேல் வகுப்பில் அருணகிரிநாதர் அருளிய 16 பாடல்களை 16ஆம் எண்ணின் வர்க்க மூலமான அதாவது ஸ்கொயர் ரூட் ஆன 4 என்னும் எண்ணினை கொண்டு பெருக்கி 64 பாடலாக இவர் தொகுத்துள்ளார். மேலும் வேல் வகுப்பின் 16 பாடல்களை மேலும் கீழுமாகவும் முன்னும் பின்னுமாகவும் ஏறி இறங்கி வருவது போல் மாறி மாறி வர அமைத்து 64 அடிகள் கொண்ட வேல் மாறலாக தொகுத்து அருளியிருக்கிறார் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள். இந்த படத்தினை பாருங்கள். இதை பார்த்தால் நமக்கு நன்கு புரியும் சச்சிதானந்த சுவாமிகள் எவ்வாறு வேல் வகுப்பு பாடல்களை வேல் மாறல் பாடல்களாக தொகுத்துள்ளார் என்று. வேல் வகுப்பின் முதல் பாடல் இங்கு வேல் மாறலிலும் முதல் பாடலாகவே வருகிறது. அதேபோல் வேலினை பற்றி சொல்லும் வேல் வகுப்பின் இறுதி பாடலான திருத்தணியில் உதித்தருளும் என்ற பாடலை இங்கே 2ஆம் பாடலில் சேர்த்துள்ளார். மேலும் இந்த பாடலையே மீண்டும் மீண்டும் பாடும்படியாகவும் வைத்துள்ளார். வேல் வகுப்பின் 2ஆம் பாடல் இங்கு வேல் மாறலில் 5ஆம் பாடலாகவும், வேல் வகுப்பின் 3ஆம் பாடல் இங்கே வேல் மாறலின் 9ஆம் பாடலாகவும் இப்படியாக வரிசையை மாற்றி அமைத்து தொகுத்துள்ளார் சச்சிதானந்த சுவாமிகள். வேல் வகுப்பு ஔஷதம் போன்றது, அதாவது மருந்து போன்றதாகும். ஒரு மருந்து நோய்களை தீர்ப்பது போல் இந்த வகுப்பு புற நோயினை நீக்கும். ஆக அழுக்கையும் போக்கி பிறவி பிணியினை போக்க வல்லது. வேல் ஞானம் ஆதலால் அதனை படிப்பவர்களுக்கு ஞானத்தினை கொடுத்து பேரின்ப பெருவாழ்வை கொடுக்க வல்லது. முருகன் வேறு வேல் வேறு அல்ல. கந்தக்கடவுள் பவரோக வைத்தியநாத பெருமாள் ஆகையினால் வேலாயுதமும் பிறவியை அழிக்கும் பெரிய மருந்து ஆகும். ஆகவேதான் வெறும் ஒரு முறை படிக்கும் வேல் வகுப்பு பாடல்களை 4 முறை படிக்கும்படி 2 முறை இரட்டித்து 64 பாடல்களாக தொகுத்துள்ளார் சச்சிதானந்த சுவாமிகள். இந்த படத்தினையும் பாருங்கள். வெறும் 16 பாடல்களை எவ்வாறு 64 பாடல்களாக, அதாவது 4 பகுதிகளாக பிரித்து தொகுத்துள்ளார் என்பது தெரிய வரும். 1வது பாடலாக பாடப்படும் பருத்த முலை சிறுத்த இடை என்ற பாடல் 2ஆம் பகுதியில் 31ஆம் பாடலாக வருகிறது. அதே பாடல் 3ஆம் பகுதியில் பாட ஆரம்பிக்கும் பொழுது 36வது பாடலாகவே வந்துள்ளது. இறுதியாக 4வது பகுதியில் பாடும் பொழுது 62ஆம் பாடலாக இந்த பாடல் பாடப்படுகிறது. முதல் பகுதியானது 1ஆம் பாடலிலிருந்து 16ஆம் பாடல் வரை நேர் வரிசையில் வருவதை பார்க்கும் நாம் 2ஆம் பகுதியில் அவை பின் வரிசைகளாக 15 16வது பாடல், பின்பு 13 14வது பாடல், பின்பு 11 12 என்று வித்தியாசமான வரிசையில் வருவதை நம்மால் காண முடியும். வேல்மாறல் பாடல்களை தொடர்ந்து நாம் பாடிவர இந்த வரிசையானது நமக்கு நன்கு புலப்பட்டுவிடும். அதற்கு இந்த படம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இவ்வளவு சக்தி கொண்ட வேல்மாறல் பாடல்களை நாம் பொருள் புரிந்து படித்தால் அது நமது வேண்டுதல்களுக்கு மேலும் வலுவூட்டும். ஆகையால் வாருங்கள், நாம் வேல்மாறலின் முதல் பாடலின் பொருளினை இந்த பதிவினில் காணலாம். வேல்மாறலின் முதலாவது பாடல் என்பது பருத்த முலை சிறுத்த இடை என்று தொடங்கும் பாடல்தான். ஆனால் திருத்தணியில் உதித்தருளும் என்ற பாடலை 12 முறை பாடுவதன் மூலம் வேல்மாறலானது தொடங்கப்படுகிறது. ஆகவே திருத்தணியில் உதித்தருளும் என்ற பாடலின் விளக்கத்தினை தற்பொழுது பார்க்கலாம். இந்த பாடலை முதலில் 12 முறை பாடிய பின் ஒவ்வொரு பாடல் முடிவிலும் மீண்டும் திருத்தணியில் உதித்தருளும் என்ற இந்த பாடலையே பாட வேண்டும். இப்படியாக 92 முறை நாம் இந்த பாடலை வேல்மாறலில் பாடுகின்றோம். கந்தவேளின் வேலினை பாடுவதே நமது வேலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சச்சிதானந்த சுவாமிகள் இப்படியாக வேல்மாறலை அருளிச் செய்துள்ளார் போலும்.
இந்த திருத்தணியில் உதித்தருளும் என்ற பாடலை வேல் வகுப்பு பாடலின் இறுதி பாடலாக பாடினார் அருணகிரிநாதர். அதுதான் முருகப்பெருமானின் வேலினை பற்றி குறிப்பிடும் பாடலாகும். முருகன் வேறு, அவருடைய வேல் வேறு அல்ல. ஆகவேதான் அந்த வேலை பற்றின பாடலை பலமுறை பாடும்படியாக இங்கு வேல்மாறலில் தொகுத்துள்ளார். ஆகவே இந்த பாடலின் அர்த்தத்தை முதலில் நாம் தெரிந்து கொள்வோம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மற்ற தலங்களை விட திருத்தணி மலையினை மட்டும் இங்கே சிறப்பித்து பாடுகிறார் அருணகிரிநாதர். அதற்கு 2 காரணங்கள் இருக்கலாம். முருக தோற்றத்தின் முக்கிய நோக்கமான சூரசம்ஹாரத்திற்கு பின்பு முருகன் வந்து அமர்ந்த தலம் இந்த திருத்தணி தலமாகும். சூரனுடன் போர் புரிந்த கடும் கோபமானது தணிந்து இங்கே வந்து அமர்ந்தான் முருகப்பெருமான். ஆகவே சாந்தி நிகேதனமாக இத்தலம் விளங்குகிறது. அமைதியுடன் இருக்கும் முருகப்பெருமானிடம்தான் நாம் பல வேண்டுதல்களை வைத்து அவற்றை நிறைவேற்றிக் கொள்ளவும் முடியும் அல்லவா? ஆகவேதான் கோபம் தணிந்த இந்த திருத்தணி தலத்தில் தனது வேண்டுதல்களாக நம் சார்பாக, நம் அனைவரின் சார்பாக வைக்கிறார் அருணகிரிநாதர். 2வதாக, நம் பிறவிக்கும் இந்த பிறவியில் அனுபவிக்கும் துன்ப இன்பங்களுக்கும் காரணமானவை நம் வினைகளே. முற்பிறவி வினை, இப்பிறவி வினை, வரப்போக பிறவி வினை என அனைத்து வினைகளையும் தணித்தால் மட்டுமே நாம் முருகனின் திருப்பாதங்கள் என்னும் வீடு வேற்றினை அடைய முடியும். ஆகவேதான் நம் வினைகளை தணிக்கும் திருத்தணி மலையினை பற்றி சிறப்பாக பாடி வேண்டுதலை சமர்ப்பிக்கிறார் அருணகிரிநாதர். வேல் என்பது ஞானம், ஒளி போன்றதாகும். அறியாமை என்னும் இருளினை போக்கி ஒளி தரும் ஞானம். ஆதலால் திருத்தணியில் உதித்தருளும் என்று பாடலை தொடங்குகிறார். திருத்தணி மலையினிலே சூரிய உதயமாக ஞான திவாகரன் உதித்து ஒப்பற்றவனாக தன்னிகரற்றவனாக திகழ்ந்து நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறான். அந்த முருகன் மலை விருத்தனும் ஆவான். விருத்தன் என்றால் மேலோன், அதாவது உயர்ந்த குணம் கொண்டவன் என்ற பொருள். மேலும் மலை கிழவன் என்றும் பொருள் கூறுவர். கிழவன் என்பதற்கு முதியவன் என்ற பொருள் கொண்டாலும் உரிமையாளன் என்ற பொருளில் மலைகளுக்கெல்லாம் உரிமையானவன் முருகப்பெருமான் என்று நாம் கூறலாம். ஆகவேதான் குன்றுதோறாடல் என்ற சிறப்பு பெயர் கொண்டு திருத்தணிகை தலத்தினை அழைக்கிறார்கள். மன்றுதோறும் ஆடுபவர் சிவபெருமான், குன்றுதோறும் ஆடுபவர் முருகப்பெருமான் என்று எதுகையாக கூறுவார் கிருபானந்த வாரியார் அவர்கள். இப்படி மலைகளுக்கெல்லாம் சொந்தக்காரனான நம் முருகப்பெருமான் சிறுவன் தானே, அவனை போய் கிழவன் என்று கூறுகிறோமே, இது நியாயமா? இப்படி நான் கேட்கவில்லை நண்பர்களே, நியாயமா என்று கந்தர் அலங்காரப் பாடலில் அருணகிரிநாதர் இப்படி கேட்கிறார். கடலழ குன்றழ சூரழ விம்மி அழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே. கடல் அழவும் கிரௌஞ்சமலை அழவும் சூரபத்மன் அழவும் தானும் விம்மி விம்மி அழுத இளம் குழந்தையை உலகமானது குறிஞ்சி கிழவன் என்று சொல்லுகிறது. என்ன வித்தியாசமான உலகம் இது! அடுத்து, எனது உளத்துறை கருத்தன், என்னுடைய மனதில் எழுந்தருளி இருக்கும் கடவுளும் ஆகிய முருகப்பெருமான். முருகப்பெருமான் எங்கிருக்கிறான்? தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், அதே போல் என் உள்ளேயும் இருக்கிறான். இந்த கருத்தை வலியுறுத்தும் விதமாக எனது உளத்துறை கருத்தன் என்று பாடுகிறார் அருணகிரிநாதர். இறுதியாக, மயில் நடத்து குகன் வேலே. மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமானது வேலாயுதமே இனி ஒவ்வொரு பாடலிலும் சொல்லப்போகும் சிறப்புகளை கொண்டதாகும். இந்த வரியில் 3 வார்த்தைகள் மிகவும் ஆழமான பொருள் கொண்டவையாகும். மயில், குகன், வேல். இவற்றில் முதலில் குகன் பற்றி பார்க்கலாம். மலை குகைகளில் இருப்பவன் குகன். ஆன்மாக்களின் இதய குகையில் இருப்பவன் நம் குகனாவான். அணுவிலும் அணுவினாய், பெரிதிலும் பெரிதாய் உள்ள நம் முருகப்பெருமான் இந்த சாதாரண ஆன்மாவின் இருதய குகையிலும் வீற்றிருக்கிறான். முருகநாமங்களிலே தலை சிறந்த நாமங்கள் 3 ஆகும். முருகன், குமரன், குகன். இவற்றில் குகன் பற்றி குறிப்பிட்டு அந்த குகனின் வேலை பற்றி இங்கே பாடுகிறார் அருணகிரியார். அடுத்தது மயில்.
தர்ம தேவதை எப்படி தான் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சிவபெருமானை அடைந்து அவரை இடப ரூபத்தில் தாங்கிக் கொண்டிருக்கிறாரோ, அதேபோல் வேதங்கள் முருகப்பெருமானை சரணடைந்து மயில் ரூபத்தில் தாங்கிக் கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது. மயில் ஓங்காரத்தின் வடிவமாகும். விரித்த தோகையுடன் ஒரு காலை தூக்கி நின்றாடும் மயில் ஓ என்னும் எழுத்தினை நினைவூட்டும். முருகப்பெருமான் தோகை விரித்த ஒரு மயில் ஏறி பல மயில்கள் தாண்டி நம்மை ரட்சிக்க வருவார் என்று கூறுவார் கிருபானந்த வாரியார் அவர்கள். எப்படி? ஒரு மயில் ஏறி பல மைல்கள் கடந்து நம்மை காப்பாற்ற வருவான் முருகப்பெருமான். மயில் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை, ஒலியினை குறிக்கிறது. முருகன் ஓம் என்னும் ஒலி வடிவமாக எங்கும் பறந்து நிறைந்துள்ளான் என்பதை காட்டுவது மயில் ஆகும். சரி, இப்பொழுது வேல் பற்றி பார்க்கலாம். வேல் என்பது ஞானம், ஒளி வடிவமாக இருப்பது. அஞ்ஞானம் என்னும் இருளை போக்கும் அறிவு ஒளி வேல் ஆகும். வேலானது முருகப்பெருமானுடைய ஞான சக்தியாகும். வெல் என்ற முதல் நிலை நீண்ட தொழிற்பெயர்தான் வேல் ஆகும். எல்லாவற்றையும் வெல்வது ஞானம் ஒன்றே ஆகும். ஞானம் என்பது அறிவு. அறிவிற்கு 3 இலக்கணங்கள் உள்ளன: ஆழம், அகலம், கூர்மை. வேலிற்கும் இது பொருந்தும் என்று கூறுவார் கிருபானந்த வாரியார் அவர்கள். வேலின் அடிப்பகுதி ஆழமாகவும், இடைப்பகுதி அகலமாகவும், நுனி பகுதி கூர்மையாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அப்படி என்றால் வேல் அறிவு என்பது தெள்ளத் தெளிவாக புரியும். 100 கோடி இளம் ஞாயிற்றுகளின் ஒளிகள் ஒன்று கூடினால் போன்ற மிக்க ஒளியுடையது முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேலாகும். முருகன் துன்பத்தில் தவிக்கும் ஆன்மாக்களுக்கு அறிவாகவும் ஓங்கார ஒலியாகவும் வந்து உதவுவார் என்பதனையே நாம் வேலும் மயிலும் துணை என்று பாடுகின்றோம். வாருங்கள், நாம் வேல் மாறலினை தொடங்கலாம். வேலும் மயிலும் துணை, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. சாந்திநிகேதனம் எனப்படும் தணிகையம்பதியில் ஞான சூரியனாய் காட்சி நல்கும் ஒப்பற்றவனும் மலை கிழவனும் என்னுடைய மனதில் எழுந்தருளியிருக்கும் கடவுளும் ஆகிய மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமானது வேலாயுதமே பல சிறப்புகளை கொண்டதாகும். செவ்வேளின் இந்த வேலின் சிறப்புகளை அடுத்தடுத்த ஒவ்வொரு பாடல்களிலும் பாடுகிறார் அருணகிரிநாதர். அவை ஒவ்வொன்றாக விளக்கமாக அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் காணலாம். கந்தவேளை எந்த வேளையும் வணங்குவோம். ஓம் சரவணபவ. நன்றி.